கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் அடித்து விரட்டியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களை துப்பாக்கி முனையில் அடித்து அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயம் ரூபி. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி துப்பாக்கி முனையில் விரட்டி அடித்துள்ளனர். இதனால் இலங்கையில் கடற்படை அஞ்சி ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் படகு ஒன்றுக்கு 10,000 50,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை கரை திரும்பிய உள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி வருவது, சிறைப்பிடிப்பது, விரட்டி அடிப்பது போன்ற சம்பவங்களை தொடர்ச்சியாக உள்ளதால் இதனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மீன்பிடி தொழில்கள் நலிவடைந்து வருகிறது. இதனை தடுக்க வேண்டிய மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இலங்கை அரசுடன் சேர்ந்து வேடிக்கை பார்த்து வருகிறது. இதனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே ராமேஸ்வரம் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் பிரச்சனையை இல்லாமல் மீன்பிடிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.